ஏஐ தொடர்பான ஒரு புரிதல் மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு புது டெக்னாலஜி. இதை படித்தோம்னா வந்து நம்ம மக்களுக்கு, நம்ம அடுத்த சந்ததியினருக்கு பெரிய அளவில் வேலை கிடைக்கும். தன்னுடைய மகளை படிக்க வைக்கும்போது ஏஐ படிக்க வைக்கணும் இப்படிங்கிற ஒரு ப்ரெஷர், ஒரு புரிதல் எல்லாருக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து நெக்ஸ்ட் பிக் திங், அடுத்தது வந்து இதுதான் உலகத்தையே ஆழப்போகுது அப்படிங்கிற ஒரு புரிதலில் அவங்க இருக்காங்க. இவங்க சொல்கிற அளவுக்கு ஏஐயில் வந்து அந்த அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வந்து இது வெறும் ஹைப் மட்டும்தானா? ஏன்னா ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இன்ஜினியர்ஸ் ஆக்கி விட்டு, அதுக்கப்புறம் அத்தனை இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப மார்க்கெட்டில் டிமாண்டே இல்லாமல் சுத்தமாக அதை வந்து ஊற்றி மூடின கதையெல்லாம் இருக்குது. சங்கத்து மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இதுவும் ஏஐ தொடர்பான அடுத்த வீடியோ தான். அதாவது வந்து ஏஐ தொடர்பான ஒரு புரிதல் மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு புது டெக்னாலஜி. இதை படித்தோம்னா வந்து நம்ம மக்களுக்கு, நம்ம அடுத்த சந்ததியினருக்கு பெரிய அளவில் வேலை கிடைக்கும். தன்னுடைய மகளை படிக்க வைக்கும்போது ஏஐ படிக்க வைக்கணும் இப்படிங்கிற ஒரு ப்ரெஷர், ஒரு புரிதல் எல்லாருக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து நெக்ஸ்ட் பிக் திங், அடுத்தது வந்து இதுதான் உலகத்தையே ஆழப்போகுது அப்படிங்கிற ஒரு புரிதலில் அவங்க இருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இணையத்தில் நடக்குது. இப்போ வந்து திடீர்னு ஒரு வீடியோ வரும், இவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 50 லட்ச ரூபாய் சம்பளம். எப்படி சம்பளம்? நான் வந்து நார்மலான வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு ஏஐ படித்து இப்போ வந்து திடீர்னு இப்படி ஒரு சம்பளம் வந்துடுச்சு எனக்கு. நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜஸில் போனீங்கன்னா கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் பேரை ஃபுல்லாக ஏஐன்னு மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ வந்து +1 +2லேயே ஏஐ சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூலில். அதுவும் இப்போ வந்து சிலபஸில் வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து என்னென்னா, இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, இவங்க வந்து இப்படி படிக்கிறதால நாளைக்கு இவங்க நினைக்கிற அளவுக்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஓகே அருள், இவங்க சொல்கிற அளவுக்கு ஏஐயில் வந்து அந்த அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வந்து இது வெறும் ஹைப் மட்டும்தானா? இவங்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க போகிறாங்களா? இதுதான் இப்போ இருக்க போகிற கேள்வி. ஏஐ நிறைய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் ஏஐ கற்றுக்கிட்டா எல்லாருக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ இத்தனை பேர் இறங்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து ஏஐ கற்றுக்கிறதுனால வருமா? அப்படி ஏஐ கற்றுக்கிறதுனா என்ன அப்படிங்கிறதுலே மக்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குது. ஏஐன்றதை புது ஈமு கோழி மாதிரி ஆக்கி விட்டாங்க. இதை கற்றுக்கோங்க அப்படின்னு முதல்ல எதை வந்து டேட்டா சயின்ஸ்னு சொல்லிட்டு இருந்தோமோ அதுக்கு லேபிளை மாற்றி மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம். மிஷின் லேர்னிங்க்கு லேபிளை மாற்றி ஏஐன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ஒரு கோர்ஸை வித்துறது மூலமாக அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. அப்படி கற்றுக்கிறவங்க அத்தனை பேருக்கும் டிமாண்ட் இருக்கா மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இன்ஜினியர்ஸ் ஆக்கி விட்டு, அதுக்கப்புறம் அத்தனை இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப மார்க்கெட்டில் டிமாண்டே இல்லாமல் சுத்தமாக அதை வந்து ஊற்றி மூடின கதையெல்லாம் இருக்குது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாம் வண்டியெல்லாம் ஓட்டின மாதிரி ஆகி, ஆமாம், அதுக்கெல்லாம் இப்போ இன்ஜினியர்ஸ் வந்துட்டாங்க. அந்த மாதிரி டிமாண்டுக்கு மேலே சப்ளையை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஹைப்பை வச்சு. அந்த அளவுக்கு இல்லை. ஆக்சுவலாக ஏஐ அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வேறு. எல்லாரும் ஏஐயை கற்றுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏஐ கற்றுக்கிறதுனா என்ன, ஏஐட்டு எப்படி வேலை வாங்கணும், ஏஐக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கு எப்படி டேட்டாவை கொடுக்கணும், இதெல்லாம் தான். இதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் உங்களுக்கான ஒரு நிஷ் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கு புதிய பல விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏஐ கற்றுக்கிறது, ஏஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அந்த அடிப்படைகள் புரிஞ்சுக்கிறது வந்து எல்லாருக்குமே அவசியமான ஒரு விஷயந்தான். அது வந்து இப்போ திடீர்னு 99 ரூபாய்க்கு நான் ஒரு கோர்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்டயோ, இல்லை லட்சம் கொடுங்க நான் உங்களை எக்ஸ்பர்ட் ஆக்கிடுறேன், எல்லா டூல்ஸையும் நான் கற்றுக் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்டயோ போகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி அவசியம் இல்லை. ஏன்னா
டூல்ஸை தயாரிக்கிறவங்க எல்லாமே ஏஐ வந்து எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது தான் பண்ணுறாங்க. அதுக்கான மார்க்கெட்டிங் அவங்க பண்ண போகிறாங்க. அதை கற்றுக்கிறது அவ்வளோ சிரமமான விஷயமா இருக்காது. எல்லாரும் எளிமையாக கற்றுக்கக்கூடியதாக தான் அது இருக்கும். ஏன்னா இது நம்ம பயன்படுத்துறதுக்காக கற்றுக்கக்கூடிய விஷயம். ஏஐக்கு நம்ம எப்படி வேலை சொல்லித்தரது அப்படின்னா, அந்த ட்ரைனிங் டேட்டா கொடுக்குறது, அந்த டேட்டாவை எப்படி க்ளீன் பண்ணுறது, அது வந்து போதுமான அளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்கா, நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக அதை ட்ரெயின் பண்ணாலும் தப்பாக ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறவங்களுக்கு தேவை இருக்குது. ஆனால் இப்போ கொடுக்குற ஹைப் அளவுக்கு அந்த தேவை இல்லை. அதான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு கேள்வி. இதை நான் திரும்ப திரும்ப ஏஐ படிக்க போகிறேன்னு சொல்கிற எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறதும் அதுதான். ஏஐங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கே இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். இப்போ நான் வந்து அதை வந்து வருஷக்கணக்கில் படித்து தான் அந்த ஏஐ வந்து வேலை பண்ண வைக்க முடியும் அப்படின்னா அதனோட இன்டெலிஜென்ஸ் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது ஏஐயில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இன்னொரு விஷயம் இதில் இன்னொன்று நான் கூட சேர்த்து இந்த கேள்வி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஏஐயும் படிக்குது. இப்போ நீங்கள் போய் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், நான் ஒரு ப்ராம்ப்ட் இன்றைக்கி பண்ணுறேன், இந்த ப்ராம்ப்ட் இன்றைக்கி வேலை செய்யுதுன்னா நாளைக்கு இந்த ப்ராம்ப்ட்டுக்கே அது வேறு மாதிரி தான் வேலை செய்யும். அதுதான் ஏஐயோடைய குணாதிசயம். இப்போ இதில் வந்து இவங்க என்னத்தை படித்து ஒரு பெரிய அளவில் வந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு புரியல. அந்த இடத்துல நீங்கள் என்ன கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? ஓகே, ப்ராம்ப்ட் டிசைனிங், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு ஓவர் ஹைப் ஒரு காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு ஏஐட்டு எப்படி வேலை வாங்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. என்ன கமாண்ட் கொடுத்தா, என்ன தூண்டியல் வாக்கியம் கொடுத்தோன்னா அது வந்து சரியாக நமக்கு வேலை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அவசியமாக இருந்தது. எல்லா நேரத்தில் எவ்வளவு நம்ம தெளிவான விதமாக கேட்டால் கூட அதுக்கு புரிகிற பாஷையில் நம்ம பேசாத வரைக்கும் நமக்கு சரியான விடை வந்து கிடைக்க போகிறதில்ல. அப்போது ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு விதமான கேள்வி கேட்கக்கூடிய முறைமை இருக்குது. அது பிரகாரம் அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கேள்வி கேட்கும்போது சரியாக அது பதில் சொல்லுது அப்படின்னு ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சவங்க அந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு 100 ப்ராம்ப்ட் நான் இவ்வளோ பணத்துக்கு தரேன் விற்கிறாங்க அப்படின்னு. ஆமாம், அப்படி விற்கிறது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம இதை எப்படி டிசைன் பண்ணணும், ப்ராம்ப்டை எப்படி எழுதுனா அதுக்கிட்ட வேலை வாங்க முடியும், இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பயன்பட்டது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் ரொம்ப காலத்துக்கு அது தேவைப்படாது. ஏன்னா ஏஐயும் வந்து நம்மக்கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்குது, நம்மளும் ஏஐ கிட்ட நெருங்கி போயிட்டே இருக்கும். அது கற்றுக்க ப்ராம்ப்ட் எழுதுறையவே அதுக்கிட்ட ஒரு டாஸ்காக கொடுக்க முடியுது. நான் இதான் எனக்கு தேவைப்படுறது இதான் அப்படின்னு நீளமாக ஒரு விளக்கம் எழுதிட்டு இதுக்கு சுருக்கமாக ஒரு ப்ராம்ப்ட் எழுதி கொடு அப்படின்னா அது எழுதி கொடுக்குது. இல்லை, நான் கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். ஏன்னா நாங்கள் வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி நிறைய எங்கள் ஆஃபீஸில் எங்களுடைய வேலை சார்ந்து நிறையா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தப்போ திடீர்னு நான் வந்து எதுக்கு நம்ம எழுதணும், நம்ம அதையே எழுதி கொடுக்க சொல்லாமேன்ட்டு, இதுதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட்டு, எனக்கு ப்ராம்ப்ட் எழுதி கொடுன்னா ஏஐயே ப்ராம்ப்ட் எழுதி கொடுக்குது. ஆமாம், இது வந்து மெட்டா ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை மாடல் வந்து ட்ரெயின் ஆகி வரும்போதும் அது வந்து ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மாறும். இப்போ ஏஐ கிட்ட பார்த்தா இவ்வளோ பிரமிப்பாக வேலை செய்யுது, நான் கேட்டதுக்கெலாம் இந்த மாதிரிலாம் அருமையாக படம் வரைஞ்சி கொடுத்துருச்சு, எவ்வளோ அருமையாக ஆர்டிக்கல் எழுதிருச்சுன்னு நம்ம வந்து முதல்ல நம்ம அதை வந்து பயன்படுத்தும் போது ஒரு பிரமிப்பு வர்றது உண்மைதான். ஆனால் அதுக்கு அடுத்த கட்டமாக எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இதான் வேணும், நான் படம் வரையுதுன்னா இந்த மாதிரி எனக்கு இந்த கேரக்டர் இந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது அந்த அளவுக்கு பண்ண மாட்டேங்குது, அதுக்கிட்ட சில தடுமாற்றங்கள் இருக்குது, சில புரிஞ்சிக்க மாட்டேங்குது, நீங்கள் சொன்னதில் பாதி கேட்குது பாதி கேட்கல, இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ தான் வந்து அதுக்கு இன்னும் வந்து நம்ம எப்படி கேட்கணும், என்ன மாதிரி பண்ணால் அது வந்து புரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து பண்ண வேண்டிய அவசியம் வருது. அங்கே இப்போ மாடல் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க, பர்ஃபெக்டாக ஆக்கிட்டேன் நான், எல்லாமே என்னோட ப்ராம்ப்ட் மாதிரி எதுவுமே வேலை செய்யாது, சூப்பர் ப்ராம்ப்ட் இது அப்படின்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அவங்க மாடலில் ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க, எல்லாம் மாறிடும். திடீர்னு அது வந்து முன்ன மாதிரி வேலை செய்யாமல் வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போது பெஸ்ட் வே அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டா ப்ராம்ப்டிங் வந்து அதை விட அது பெட்டராக இருக்குது அப்படின்னு. இது வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தளம். இது இப்படியே இருக்காது. இன்னைக்கு எதெல்லாம் வந்து டாப்பில் இருக்கோ நாளைக்கு அது அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து அர்த்தமில்லாத விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா இதில் நீங்கள் சொன்ன மாதிரி சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஒரு விஷயம் இருந்தது. இப்படி பண்ணுனா கூகுளில் இது டாப்பாக வந்துடும். அதை முன் வச்சு பல கம்பெனிகள் இந்தியாவில் வந்துச்சு. நிறைய பேர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஓவர் நைட்டில் கூகுள் வந்து ஒரு அல்காரிதம் மாற்றிடுச்சு அப்படின்னுச்சுன்னா இவங்க அத்தனை பேருக்கும் வேலை இல்லை. இது வந்து அப்போ இருந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம். இன்னைக்கு வந்து ஏஐயில் வந்து அது தானாகவே கற்றுக்குது அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாற்றங்கள் இன்னும் வேகமாக இருக்கும், இன்னும் அன்பிரடிக்டபுளாக இருக்கும். இன்னைக்கு நான் ஒன்று ஏஐ ஒரு வேலை பண்ண வச்சுட்டு இருக்கேன்னா நாளைக்கு அதுவே பண்ண கற்றுக்கும். அதுதான் ஏஐயுடைய பரிணாமம். அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழலில்
நான் வந்து 4 வருஷம் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ஏஐ பேஸ்டாக படிக்கிறேன், அவங்க 4 வருஷம் முடிச்சுட்டு வரும்போதே அது வேறையா மாறி இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது மாணவர்கள் என்ன செய்யணும், இல்லை பெற்றோர்கள் என்ன தான் செய்யணும், ஏஐயை வந்து எப்படி நம்ம லெவரேஜ் பண்ணிக்கலாம்? சரி, இப்போ முதல்ல ஏஐ நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா எதை கற்றுக்கணும், நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய தெளிவுகள். இப்போ எனக்கு வந்து கணிதம் ரொம்ப பிடிக்கும், ப்ரோக்ராமிங் ரொம்ப பிடிக்கும், இது மாதிரி உங்களுக்கு சில சார்புகள் இருக்கும் இல்லையா, இதுதான் நான் செய்வேன், இது செய்ய மாட்டேன் அப்படின்னு. அதையெல்லாம் பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பிடிக்கும் அப்படின்னா மேபி பைத்தான் கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் ஏஐக்கான பேக்கேஜஸ் இருக்குது, பைடார்ச், அப்புறம் கூகுளோடது இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பல விஷயங்களை வந்து சோதித்து பார்க்கறது, அது வந்து அந்த துறையில் போகிறது நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் ஏஐயோட அடிப்படைகளை புரிஞ்சுக்கிட்டு ஏஐ மாடல்ஸே நீங்கள் எழுதுறது, அதை டியூன் பண்ணுறது, அந்த மாதிரி துறைகளில் போகலாம். அப்படி இல்லாமல் ஏஐ வந்து லாபம் தரக்கூடியது அப்படின்னு எந்த புரிதலும் இல்லாமல் திடீர்னு அதுக்குள்ளே குதிச்சுட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, எனக்கு இதெல்லாம் வரவே இல்லை, நான் ஏன் இங்கே உள்ளே வந்தேன்னு எனக்கு தெரியலன்னு அவஸ்தைப்படுறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். எல்லாரும் ஏஐ கற்றுக்குறாங்க அப்படின்னு நம்மளும் அதை கற்றுக்கிறதுக்கு போகிறதுங்கிறது சரியானதாக இருக்காது. ஏஐ கற்றுக்கிறது அப்படிங்கிறதே வந்து 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று, ஏஐ கிட்ட நம்ம எப்படி வேலை வாங்குறது அப்படின்னு கற்றுக்கிறது. அது இன்றைய தேதிக்கு இருக்குது, போக போக அதோட தேவை குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு தயாரான மாதிரி அது ரெடி ஆகிடும். அப்போ அதுக்காக நம்ம கற்றுக்கிறதுக்கு போடுற எஃபர்ட் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு பயன்படாது. ரெண்டாவது, ஏஐக்கு வேலை சொல்லி தர்ற மாதிரி. அப்போது சரியான தரவுகள் எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி அதை எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்து பயிற்சி கொடுத்து ஏஐயை ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுங்கிறது ரெண்டாவது. அதுக்கு தொடர்ந்து டிமாண்ட் இருக்கும். மூணாவது வந்து ஏஐ மாடல்களையே தயாரிக்கிறது. இப்போ ஏஐ எப்படி இயங்குதுங்கிறதையே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கவங்க, கணிதத்தில் வந்து நல்ல எக்ஸ்பர்டிஸ் இருக்குது, ப்ரோக்ராமிங் நல்லா தெரியும், அதனுடைய இயங்கு முறைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றி அமைச்சு நம்மளால் ஏதாவது சரியாக செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்போ அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை கற்றுக்கிட்டா அதில் வந்து அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் இருக்குது. அப்போ அந்த 2வது 3வது நிலைகள் நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. அதில் அவங்களுக்கு இயல்பாகவே ஆர்வம் இருக்குது, திறமையும் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அதில் இறங்கலாம். மற்றபடி ஏஐங்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் என்னென்ன மாற்றம் நடக்குதுன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது நிச்சயம் நம்ம வாழ்க்கையெல்லாம் பாதிக்கும், நம்ம வாழ்க்கையெல்லாம் மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறதுனால அது முக்கியம். ஆனால் அதுக்காக வந்து நம்ம காசு செலவழிக்கணுமா, சின்ன சின்ன கோர்சஸ்லாம் சொல்கிறாங்களே 99 ரூபா, ஒரு 2.5 லட்சம் கொடுங்க நாங்கள் அதை கற்றுக் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகணுமா அப்படின்னு கேட்டால் அது அவசியம் இல்லை. நீங்கள் செலவில்லாமலேயே இல்லை குறைந்தபட்சம் அந்தந்த ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டே நீங்கள் கற்றுக்க முடியும். நீங்கள் கற்றுக்கிறதுக்கே நீங்கள் ஏஐயை பயன்படுத்திக்கலாம். அதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நிச்சயமா. அதாவது நான் சுருக்கமாக சொல்லணுன்னா, ஏஐ கற்றுக்கணுமா வேணாமான்னு நம்ம ஏஐ கிட்டேயே கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏஐயே நம்மளை வந்து கைட் பண்ணும்